அந்த சார்லஸ் வந்து கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் மாட்டினாரு. அது எப்படி மாட்டினார்னா, அதே ஹாஸ்பிட்டலில் இவர் அங்கே என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஆனோன்னு கொலை பண்ணுறது உனக்கு கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிருக்கு. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரீசனுமே இல்லாமல் செத்துருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து விசாரிக்கும் போது என்னன்னா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டோஸ் அதிகமாக போட்டு தான் செத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் கண்டுபிடிக்கிறாங்க. யாருன்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் சார்லஸ் நேம் தான் கடைசி அடிபட்டிருக்கு. சிசிடிவிலையும் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு வருவார், காலையில் அவங்க இறந்துருப்பாங்க. இதே தான் ரீசன். சரின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே அவங்க போய் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் கொடுத்தோன்னே போலீஸ்க்குமே லைட்டாக தெரிஞ்சிருச்சு. பட் இவனை வந்து ஆதாரத்தோட பிடிக்கணுன்றதுனால அவங்க ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் வந்து எம்மியை பற்றி தெரியுது. எம்மி தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு எம்மி கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கே ஷாக் ஆயிருக்கு. என்னன்னா எம்மிக்குமே அந்த விஷயம் தெரியாதான். இவ்வளோ தூரம் அவங்க 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்துமே அவர் ஒரு நல்ல நர்ஸுன்னு தான் இவங்க மனசில் இருந்திருக்கு. அப்போ இவங்க அதிர்ச்சியாகி அப்படியான்ற மாதிரி விசாரிக்கும் போது நீங்கள் வந்து அவரை எப்படியாவது கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த விஷயத்தை மட்டும் ரெக்கார்டிங் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுக்காக இவங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு வெளில போய் சாப்பிடுவோம் டின்னர் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க சார்லஸை. கூட்டிகிட்டு போகும்போது இவங்க நல்லா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்கனால ரொம்பவும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லி இவங்க ரொம்ப அந்த விஷயத்த சொல்ல அவர் வாயிலேருந்து அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசியிருக்காங்க போல. இவங்க அந்த மாதிரி பேசவும் இவர் வந்து பரவாயில்ல இவ்வளோ தூரம் நமக்கு ஒத்துழைக்கிறான்னு சொல்லிட்டு இவளுக்காக அவருமே சேர்ந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஆமாம் இதுதான் நம்ம பண்ணணும், நீ நானும் சேர்ந்து பண்ணலான்ற லெவலில் இவருமே அந்த பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அந்த இதில் ரெக்கார்டிங் ஆகிருக்கு. அதில் வந்து எத்தனை கொலை பண்ணியிருக்கீங்கன்னு இவங்க நார்மலாக பேசும்போது 45 கொலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் போலீஸ் கிட்ட போயிட்டு அவங்க எம்மி போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இவர் வந்து நான் 45 கொலை தான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் விசாரணை என்ன இருக்குன்னா இவர் கிட்டத்தட்ட 400-300க்கு மேலே கொலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ் வந்து விசாரித்து சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து என்ன தண்டனைனா 400 வருஷம் வந்துட்டு இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவில் 2003 நடந்த ஒரு விஷயம். இவர் தான் நர்ஸுன்ற ஒரு இதில் அதிகமான ஒரு கொலை பண்ண ஒரு தவறுன்ற பேரை வாங்கினவர் சார்லஸ்.